உன் கோபம் நியாயமானதா? ஆனா நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. கல்யாணி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உங்க அப்பா சத்தத்துக்கு நான் தான் காரணம் தோணுச்சா நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா சத்தத்துக்கு நான் காரணம் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்ல, உன்னோட பண வெறிதான் காரணம். படிச்சு வேலையில இருக்கிற திமிர்ல ஒட்டு மொத்தமா உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசுறவன் தானே நீ. உனக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கண்ணு கழகா மாப்பிள்ளை வேணும்னு நினைச்ச பாவத்துக்காக எங்க அப்பாவை நிரந்தரமா கண்ணை மூட வச்சுட்டீங்களே பாவிகளா. பூவும் பொட்டும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவை மூளை கழுத்தோட மூலையில உட்கார வச்சுட்டீங்களே. எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின நீ சொல்றத நம்பி உன் கூட கொஞ்சம் நகரியா? நிறுத்துரு. நானும் உங்க அப்பா என்னமோ கையால கழுத்தை நினைச்சு கொண்ட மாதிரி பேசுறேன். காரணம் என்னன்னு பொறுமையா கேட்டா அதை போட்டு ஆகாசத்துக்கு கோபிக்கு ஜங்கு ஜங்கு குறிச்சு அர்த்தம். எங்க அப்பா என்ன வேலை பேசிட்டாரு தெரிஞ்சோன்னே நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எந்த அளவுக்கு அவரோட சண்டை போட்டிருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? கட்டின இந்த பேரலையத்தான் கட்டுவேன்னு சொல்லி போட்டு தாய் தகப்ப சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லைன்னு துண்டோதரை தோல்ல போட்டு கிளம்பணும். நான் இடையில நடந்த விபத்துல அவனவ கைய காணா கால காணம்னு கடந்தாரு. அந்த நேரத்துல கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, டேய் தம்பி, நாம அந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஆண்ட இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டா, நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு போயிச்சு இல்லன்னா அந்த பொண்ணு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிக்கு போது, நீ முதல்ல போய் தாலிக்கிறேன்னு என்ன அனுப்பி வச்சாரு. பெத்தவங்களை எம்மனோட போராட விட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு ஓடி வந்தான் நான். நீ குத்துக்கல்லாட்டு இருக்கிற, உங்க அப்பா போயிச்சேன்ட்டாரு. கல்யாணி, உங்க அப்பாவோட சாவை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா அவரோட சாவுக்கு நான் தான் காரணம் என் மேலேயே நீ பழகி போடுறிய. இது பாரு, எனக்கு கதை கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. போடு. என்னமோ குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி ஓவர் ரூட்லயே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திமிர நடக்கிறதுக்காக ஏன் ரூட் நான் மாத்திக்க வேண்டியது வரும். நம்ம வில்லன் ரூட்ல போனது வையே டப்பா டான்ஸ் ஆடிற. டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் அடிக்குது. உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி வச்சிருக்கல பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கெடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்துல பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டு அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம பிடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கே, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் மேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. இந்தப்பா விருந்தாளிகள் ஓரமா வந்துடுங்க. நம்ம ஆளுகள் எந்த பக்கம் வந்துடுங்கப்பா. வாங்க. தங்கவேலு 10 வருஷமா அமாவாசை பூஜை பண்றான். இந்த வருஷம் அவனே பூஜை பண்ண சொல்றது. பண்ணிட்டு என்னமா சார் இன்னைக்கே வந்துட்ட? தேதிப்படி நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும். லீவ் எல்லாம் கழிச்சு இன்னைக்கே விட்டாங்க. ஐயோ பங்காளி, கைதிகளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இந்த பக்கம் வந்துருங்க. ஏனப்பா தங்கவேலு, நான் செயலுக்கு போறதுக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிகை கொடுத்தேன்ல, என்னாலதான் வர முடியல, உள்ள பிடிச்சு போட்டாங்க. 1 வருஷம் ஆயிப்போச்சே. ஆமா, குழந்தை பிறந்துருச்சா பிறக்க போகுதா? அட சும்மா சொல்லப்பா, ஏற்பாடு பண்ணாமலா இருந்திருப்ப. அட நீ இல்லப்பா, அடுப்பே பத்த வைக்கல, சோறாயிடுச்சுன்னு கேக்குற பாரு. கல்யாணம் நின்னு போச்சுல? கல்யாணம் நின்னு போச்சா? ஏனப்பா நின்னு போச்சு உடியா? தங்கவேலா, ஏனப்பா? ஐயோ, இம்சை தாங்க முடியல. இதுக்கு நீ கல்யாணமே பண்ணிருக்கலாம். இவன் அடிக்கடி வில்லு பாட்டு பாடுறானே. டேய், என்ன சுண்டல் திங்க விடு. இது வசூலான காசு இல்ல, சொந்த சம்பளத்துல வாங்கின சுண்டல்.
திங்க விடுறா. திங்க விடவே மாட்டா. அமாவாசை நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணே இதான். தாயே அம்மா. யோ அதியா? ஓ அதுவா? ஏம்மா ஏனம்மா தங்க வேலை கல்யாணம் பண்ணல? சொல்லுமா சொல்லு. தாயம்மா என்னங்கத்த? ஏண்டி கழுத கூப்பிடுறது காதல விடல? உன் மாமா கூப்பிடாரு போடி. சாமி கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஐ எண்ணெய் எடுத்து வச்சு ரெடியா இருக்கீங்களே? டேய் இனிமே நீ தேய்ச்சி விடவனா போ. சாமி என்ன குத்தம் பண்ண சாமி? டேய் வேண்டாம், மருமக வந்துட்டால இனிமே அவ தேய்ச்சி விடுவா. தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்களே? டேய் காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா கண்ணு, அவன் ஏதோ ஜோலி இருக்குன்னு போறான். இந்த சனிக்கிழமான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா எனக்கு வெடுக்குன்னு இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி விடு. என்னங்க உங்க அப்பா என்ன போய் முது தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விடு. நான் அவருக்கு போய் நல்லா வாய்க்கு ருசியா கொட்டிக்கணும். வசதியா ஏசுமுள்ள படுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, போய் தேய்ச்சி விடுறே. ஓடே. என்னடி என்னமோ நீலி கண்ணீர் வடிக்கிற? என்னமோ ஊர்ல உலகத்தில் நடக்காத மாதிரி சீக்கிரம் தேய்ச்சி விடுவியா? என்ன அநியாயம் பாத்தீங்களா கொன்றேன். கொடுமைதான் போங்க. பாருங்க தலையெழுத்த. இந்த கன்றாவெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. அது கவுண்டர கடமை முடிஞ்சு போச்சுன்னா மனுஷன் போய் சேர்ந்துடணும். இல்லனா இப்படித்தான். எனக்கு ஒரு சாவு வராதா? வணக்கங்க. எஸ்ஐ இருக்காரா? உள்ள இருக்காரு. என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? சொல்லுங்க. அவங்க கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். கான்ஸ்டபிள் கல்யாணி கடமை உணர்ச்சியில துடிக்கிறாங்கல்ல, அங்கேயே கொடுங்க. ஆனா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிச்சிருவாங்க. அங்கேயே கொடுங்க. மேடம், நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வீட்ல பெரிய கொடுமையே நடக்குதுங்க. அவங்க வீட்டு மருமகள் அவங்க எல்லாருமா சேர்ந்து நாயை விட கேவலமா நடத்துறாங்க. போன வாரம் கூட அந்த பொண்ணோட புருஷன் பெரியசாமி கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வரு கட்டி எடுத்து அடி அடி நடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் போய் மருந்தெல்லாம் போட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆளு மட்டும் இல்லங்க, அந்த ஆளுடைய அப்பா தன்னுடைய சொந்த மருமகன் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாருங்க. மாமனாரு மாமியாரு எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்க கொடுமை இருக்குது. இந்த நூற்றாண்டிலே நடக்க கூடாத கொடுமைங்க அது. கல்யாணி எங்க போற? அந்த அயோக்கிய ராஸ்கல பல்லு மேல தட்டி இழுத்துட்டு வரதுக்காக போறேன். சார் ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல பிடிச்ச பதம் பாக்குறீங்களா? என்ன சார் வாயில சொன்னீங்க, கையில எழுதி கொடுக்குறது என்ன கஷ்டம்? கொடுக்கலாம் சார். ஆனா அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண வாத்தியார்னா அவங்கள பகச்சிட்டானா என் கதி என்ன ஆகுறது? நல்லத பண்ணிட்டு நாளைக்கு பிள்ளை குட்டிங்களோட நடுத்தருவுல நிக்க சொல்றீங்களா இவர? அர்த்தம் எல்லாம் பேசாத. பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பெத்த அப்பனு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கண்ணால பார்த்த தேர்ட் பார்ட்டி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதை வச்சு நாம அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுற? கிரிமினல நாம புத்தகத்துல நாம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இந்த கேஸ நாம வேற மாதிரி தான் மூவ் பண்ணோம். அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ அங்க போகாத. அப்போ அடிதடி நடக்குதுன்னு ஒருத்த அவசரமா ஓடி வந்து சொன்னா நின்னு நிதானமா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கொலையே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனன்னு சொல்றீங்களா? பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, நிதானமா யோசிச்சு தான் பேசுறேன். நீங்க வர மாட்டீங்க. ஏதா நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. உங்களுக்கு மட்டும் என்ன
கிரிமினல் ரத்தம் தானே அவன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவ அப்பா வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். கல்யாணி சுமார்மா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டாமலேயே எங்க அப்பா உயிரோட விளையாட வராச்சே. நீதான் என் பொறுமையோட விளையாண்டு ஆன் டியூட்டியில் இருக்கிறியான்னு பாக்குறேன். நீ சும்மா அவமானப்படுத்துறங்காட்டி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா அங்க போனோம்னா நம்ம 2 பேரும் அவமானப்படுவோம். அதனாலதான் சொல்றேன், இந்த கேஸ கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அந்த பொண்ணு பொண்ணாகிற வரைக்குமா? இந்த நொணநாய் மேல எங்களுக்கு பேச தெரியும். ஆதாரமே எல்லாம் நான் நீ போய் அந்த புள்ளை வீட்டுல ரவுஸ் விட்டோம்னா நாளைக்கு அந்த புள்ளைய அப்பா வீட்டு துரத்தி விட்டுருவாங்க. அங்க போய் மோட்சத்தின் நிப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பனுக்கு யார் ஜவாப் சொல்றது? நான் நீமா? பொறுப்பான ஒரு பெரிய மனுஷன் பொறுமையை பத்தி பேசினா கேட்டுக்கலாம். ஆனா பொறுமையே இல்லாம என் குடும்பத்தை நடுத்தருவுல நிப்பாட்ட நீங்க பேசினா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களை மீறி போறதுனால என் வேலையே போறாலும் சரி, அத பத்தி கவலை இல்ல. நான் போயே தீருவேன். நீங்க வாங்க சார். கல்யாணி, நானே போறேன். உங்களை நம்ப முடியாது. சமரசங்கிற பேர்ல மறுபடியும் அவளை அதே சாக்கடையில தள்ளிடுவீங்க. நானும் வரேன். சந்தேகங்கிற சாக்கடையில இருந்து ஒன்ன மேல தூக்குறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிரும் போல இருக்கு. ஏறி தொலை. போய் மூக்கு வயல கிழிஞ்சாதான் புத்தி வரும். ஏறிட்டியா? புடிச்சுக்க.